வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்த கேள்வி பதில் நிகழ்வின் தொடர்பாக ஆசான் அவர்களிடம் வினவிய வினாவும் ஆசான் அவர்களின் விடையும். சுவாமிஜி, எந்த பழிச்செயலையும் பாவத்தையும் அறியாத குழந்தைகளும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு இறக்கின்றனவே, காரணம் என்ன என்ற வினாவிற்கு குருவின் விடை: வித்துவின் மூலம்தான் பிறவி உண்டாகிறது. பெற்றோர்கள் வினை தொடரே பிள்ளைகள். அந்த வினைகள் குழந்தையின் கருமையத்தில் தங்கி உடலிலே நோயாக வருகிறது. குழந்தைகளுடைய துன்பம் குழந்தைகளுடைய கர்மத்தால் விளைவது அல்ல. ஆனாலும் குழந்தைகள் இதிலிருந்து தப்பிக்கவோ தனித்து இயங்கவோ இயலாது. இதுதான் உண்மையான இயற்கை நியதி ஆகும் என்கிறார். இயற்கைக்கு ஒத்ததாக இருப்பதால் இது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வளர்ச்சியை எல்லாம் சரியாக பார்த்தால் அங்கு உயிர் இல்லாது ஏதாவது வளர முடியுமா? கருமூலம் என்று சொல்லக்கூடிய மரபணு, அது உற்பத்தியாகிய நாளிலேயே உயிருடன் தான் உற்பத்தியாகிறது. அந்த கருமூலம் என்ற நிலையில் உயிரும் அதிலிருந்து எழும் காந்த ஆற்றலும் அதில் சுருங்கியுள்ள பதிவுகளும் இல்லை என்றால் அது வளரவே முடியாது, வாழவும் முடியாது, பெருகவும் முடியாது, முழு உருவாக கருவாக உரு எடுக்கவும் முடியாது. அப்போ அது தாய் தந்தை இருவர் கருமையங்களில் பதிவாக ஜீவகாந்த நுண்திவலைகளாக இருந்த தன்மைகள் அனைத்தும் சேர்ந்த கூட்டு ஆகும். கருமையத்தில்தான் தாய் தந்தையரின் எண்ணங்கள் வினைப்பதிவுகள் எல்லாம் பதிந்து அதுவே ஒரு காந்த ஆற்றல் வரைபடமாக ஆகிறது. அதை வைத்துக்கொண்டு அந்த உயிரே தனது வினைப்பதிவுகளுக்கு ஏற்றவாறு இந்த உலகிலே வாழ்வதற்கு வசதியாக இந்த உடலை அது கட்டிக்கொள்கிறது. அங்கேயே வந்துவிட்ட உயிரை உணர முடியாததினால் மூச்சு ஓடும்போதுதான் உயிர் வந்தது என்ற தவறான எண்ணம் உடையவர்கள் 7வது மாதம்தான் உயிர் உண்டாகிறது என்றார்கள். அப்படி அன்று. தாய் தந்தை இருவருடைய உயிர் விந்து என்று சொல்லக்கூடிய நாதம் என்று சொல்லக்கூடிய கருமுட்டை இரண்டும் சேரும்போது 2 உயிர்களும் அவரவர் வினைக்கு ஏற்ப ஒன்றுபட்டு ஓர் உயிராகி உடலாகிறது. அப்பொழுது உருவாகி அந்த உயிர் வளர்ந்த பிறகும் வெளியே வந்த பிறகும் இன்னும் பிறந்தது முதல் இன்று வரை அந்த உயிர் தொடர்பு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தாய் தந்தை இருவரின் உயிரும் ஒன்று சேர்ந்து இந்த ஓர் உயிராகி இந்த உடல் தோன்றி இருக்கிறது என்றால் அந்த உயிர் தாய் தந்தையருக்கு எங்கிருந்து வந்தது? கருத்தொடராக தொடர்ந்து கொண்டே பின்னோக்கி போனால் எண் நிறைந்த பிறவிகளை நாம் தாண்ட வேண்டியிருக்கும். ஒரே ஒரு ஆதி மனித உருவம் விலங்கினத்தின் தொடராக இயல்பூக்கம் என்னும் திருச்செயலால் சந்தர்ப்பவசமாக உலகில் தோன்றியதே அந்த இடம் வரையில் நாம் போய் நிற்போம். அங்கிருந்து தாய் தந்தையர் வரையில் லட்சக்கணக்கான தலைமுறைகளில் ஆற்றிய செயல்கள், பெற்ற அனுபவங்கள், உணர்ச்சிகள், உடலிலே அந்தந்த காலத்திலே பழக்கத்திற்கு ஏற்ப, தொழிலுக்கு ஏற்ப, உணவுக்கு ஏற்ப கட்டப்பட்ட உடல் அமைப்புகள் அவ்வளவும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உயிர் எவ்வாறு இருந்தது என்று அறிந்தோம். இந்த பிறவிக்கு முன்னதாக இந்த உயிர் எங்கு எப்படி இருந்தது, இன்றைக்கும் உடலுக்கு எப்படி வந்தது என்று அறிந்தோம். கருவின் மூலம்தான் உயிர் வர முடியும் என்ற முடிவை வள்ளுவ பெருந்தகை தம் பொருள் என் பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும் என்று விளக்கியுள்ளார். தமக்கு ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அது தன்னுடைய குழந்தைகள்தான். ஏனெனில் தன் கருவிலிருந்து உதயமானது. அது எப்படி வந்ததுன்னா தம் தம் வினையால் வந்தது என்பதை திருவள்ளுவர் மிகவும் அழகாக விளக்கியுள்ளார். இதையேதான் மகர்ஷியும் சிறு கவியோடு நமக்கு நினைவுபடுத்துகிறார். சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்துழைத்து சிந்தனை கெட்டா செயல்கள் சிறப்புடனே நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால்
முழுமையாய் எனது உடல் முற்றறிவின் திருவருளால் சூக்குமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி. சொல்லரிய மறைப்பொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கு ஏற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகே என்ற ஒரு பாடலையும் மகர்ஷி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இந்த வகையில் நமது வினைகளை போக்கி தூய்மை செய்து குரு வழி நடந்து வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.